பிக் பாஸ் ஒரு விஷயம் சொன்னாரு. உங்களுக்காக நான் மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். விஜய் சேதுபதி சார் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இவ்ளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன நடக்குது? வெளிய எவ்ளோ மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எதுவுமே தெரியாம நீங்க இந்த மாதிரி பண்ணது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கிறாரு. அதுக்கப்புறமும் வந்துட்டு உள்ளுக்க சண்டை நடக்க தான் செய்யுது. எல்லாரும் தலையில அடிச்சுக்கிறாங்க. ஆனா அந்த மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்றத விடவே இல்ல. அத நீங்க பார்த்தீங்களா? அவரு ஒரு ஒரு டாஸ்க்கையும் சொல்றாரு. ஒருத்தர் அங்க ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போதோ, பண்ணிட்டு இருக்கும்போதோ, இல்ல பெர்ஃபார்மன்ஸாவே பண்றாங்கனாலும், நீங்க அமைதியா இருங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா கச்சமுச்சா மீன்ஸ் அந்த மாரி அவ்ளோ பேசுறது சுத்தமா கேட்காது. அந்த அளவுக்கு நேத்து லைவ்ல அப்படிதான் பண்ணிட்டு அதாவது அவர் வந்து சொல்லிட்டாரு, "நீங்க சும்மா இருக்கீங்க. நீங்க வந்து இப்பதான் மேக்கப் போட இது 24 ஹவர்ஸ் டாஸ்க்ன்னு தெரியும். தெரிஞ்சு இப்பதான் குளிக்க போறீங்க. இப்பதான் மேக்கப் போடுறீங்க. இப்பதான் ஹேர் டூ பண்றீங்க. ஒருத்தவங்க தூங்குறாங்க. 2 பேர் பாடுறாங்க. சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க. இது 24 ஹவர்ஸ் டாஸ்க். 24 மணி நேரம் பாக்குற ஒரு ஒரு ஃபேன் வந்து எப்படி இத ரசிப்பாரு? நீங்க அந்த பேசிஸ்ல கொஞ்சமாவது சென்சிபிளா நடந்துக்கோங்க" அப்படிங்கிறாரு. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சண்டை கொஞ்சம் 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 இவங்க என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, அப்படி சொன்ன உடனே நம்ம சண்டை போடணும்னு நெனச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. டக்குனு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ற மாரி பண்ணி உடனே சண்டை போட்டு அப்படியே முடிச்சுட்டாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க? சண்டை போட்டா வெளிய தெரியும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்களா? அதுதான் இந்த இந்த சீசன் முழுக்கவே அதுதான் நெனச்சிட்டு இருக்காங்க. நேத்து ஒரு சண்டை நடந்தது. ரம்யா ஏதோ நின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ம். பார்வதி இதத்தான் நான் சொன்னேன் யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டைல்ல அவங்களோட வேலை அதுதானே. சோ எழுந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா கமருதீனுக்கும் ரம்யாவுக்கும் ஒரு சண்டை பெருசாயிடுச்சு. எதனால ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க உட்காருடா அப்படின்னு சொன்னனால ஆயிருக்குமா? இல்ல அவர் ஏதோ தப்பா எடுத்துட்டு இந்த மாதிரி கத்திட்டு இருக்காரா? எதனால இது ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? கம்ருதீன் வந்து நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. கம்ருதீன் வந்து அவருடைய நிலைய வச்சுக்கணும்ன்றதுக்காக பேச ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அது யாருக்காக பேசுறாருன்னு ஒண்ணு இருக்கு. வீட்ல வந்து கமருதீன் வந்து பார்வதி பக்கத்துல உட்கார்ந்தா, அவர் பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணி எழுந்துக்கிறாரு. அப்படிங்கிற மாரி ஒரு தாட் இருக்கும். ஆனா கமருதீன் வாய் இருக்குல்ல, அது ரொம்ப வந்து மோசமான ஒரு அவர்கிட்ட இருக்கிற ஒரு செயல் அது. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த இடத்துல ரம்யா, "ஹே உட்காருடா" அப்படின்னு சொன்னது தப்புதான். அதுக்கு அவர் கத்துனதும் தப்புதான். இதுக்கு நடுவுல வந்து திவ்யா ஒரு ப்ளே பண்ணாங்க தெரியுமா? அதுதான் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம.